ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். உங்கள் குடும்பத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் யாராவது பாவத்தில், குடியில், போதையில், கஞ்சாவில், மற்ற பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீங்களா? இல்லை அவங்கள அற்பமாக எண்ணி வெறுத்து தள்ளுறீங்களா? வேதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள வார்த்தை சொல்ல போகிறேன். 1 தீமோத்தி 1:15 ஈஸ்வா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆமேன். ஸோ இந்த வார்த்தையின்படி உங்களை சுற்றி யாராவது பாவத்தில் இருந்தாங்கன்னா அவங்களை நேசிக்கும் போது, கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுத்தும் போது, அவங்க எப்படியாய்ப்பட்ட பாவத்தில் இருந்தாலுமே ஏசப்பா அவங்களை மன்னித்து அவங்களை நல் பாதையில் நடத்துவார். ஒருவேளை அவங்கள நீங்கள் வெறுக்கும் போது அவங்க இன்னும் பாவத்துக்கு அடிமையாக ஆகி அவங்க ஆத்மா நஷ்டப்பட்டு போயிடும். அதுக்கு நீங்கள் தான் காரணனாக இருக்குவீங்க. அதனால அவங்களை நேசித்து ஏசப்பா அன்பு வெளிப்படுத்துங்க. காட் பிளஸ் யூ.